ஓம் நமோ நாராயணா. எம்பெருமானின் அருளால் உங்களுக்கு இன்று நல்ல நாளாக அமையற்றும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை 1 முதல் 9 இன்று பார்ப்போம். பாசுரம் 1. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவீர் போதுமினோ நேருளையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணிய சோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மயம் போல முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவை. பொருள்: இனிதே துவங்கி இருக்கின்ற மார்கழி மாதத்தில் முழு நிலவு ஒளி வீச துவங்கிவிட்டது. பல வளங்கள் நிறைந்த ஆயர்பாடியில் வசிக்கும் எழில்மிகு மங்கையர்களே, வேலைப்பாடுகள் நிறைந்த அணிகலன்களை சூடிய கன்னியர்களே, எழுந்திருங்கள். நம்மை பாதுகாக்கும் அரிய தொழிலை செய்பவரும் கரங்களில் கூறிய வேலினை ஏந்திய நந்தகோபன் மற்றும் அழகிய விழிகளை உடைய யசோதா பிராட்டியாரின் வீரம் நிறைந்த சிங்கம் போன்ற கம்பீரமான தோற்றம் கொண்ட அவர்களுடைய புதல்வனும் கார்முகில் நிறங்களை உடையவனும் சேய் நிற விழிகளை கொண்டவனும் ஆதவனை போன்ற பிரகாசமான ஒளிகளை உடைய திருமுகத்திற்கு சொந்தக்காரரும் நாராயணனின் அம்சமுமாக இருக்கக்கூடிய கண்ணபிரான் நமக்கு அருள் புரிவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அவரை போற்றி புகழ்ந்தால் இவ்வையோர் யாவும் நம்மை வாழ்த்தும். பாசுரம் 2. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்தின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்களே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாம். பொருள்: பாவை நோன்பு மேற்கொள்பவர்களுக்கு ஆண்டாள் இப்பாடலில் சில கோட்பாடுகளை கூறுகின்றாள். நோன்பு மேற்கொள்ளும் பொழுது நாம் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் பற்றியும் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் பற்றியும் இப்பாடலில் தெரிவிக்கின்றாள். இந்த உலக மாயையிலிருந்து விடுபட்டு பரந்தாமனின் உலகத்தை அடைய நாம் மேற்கொள்ளும் இந்த பாவை நோன்புகளில் முதலில் அதிகாலையில் எழுந்து நீராடுவதும் பரமனின் நாமங்களை பாடுவதும் நெய் உண்ணாமல் பால் அருந்தாமல் விழிகளிலே மையிட்டு அழகுபடுத்தி கொள்ளாமல் கூந்தல்களில் மலர்களை சூடாமல் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதோ குறை கூறுவதோ இன்றி என்ற அளவிற்கு ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும். பாசுரம் 3. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடுகயலுகள் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாம். பொருள்: சிறுவனாக சென்று மகாபலி மன்னனிடம் 3 அடி மண்ணை பெற்று பின்பு விஸ்வரூபம் எடுத்து 3 உலகங்களையும் தன்னுடைய திருப்பாதங்களால் அளந்த ஓங்கி உலகளந்த உத்தமனான வாமன் அவதாரத்தை பற்றி பாசுரத்தில் எடுத்துரைக்கின்றாள் ஆண்டாள். பரமனை பற்றி போற்றி பாடி அதிகாலையில் எழுந்து நீராடி விரதத்தை இருப்பதினால் வையகத்தில் தீமைகள் எதுவும் நேராமல் மாதம் மும்முறை மழை நீர் இல்லாத இன்னல்களை குறைக்கும் என்றும் வயல்வெளிகளில் நெல்மணிகள் நன்முறையில் வளரும் என்றும் மீன்கள் வயலுக்குள் ஊடுருவி துள்ளி குதித்து மகிழும் என்றும் குவளை மலர்களில் தேன் குடிக்க வந்த வண்டுகள் அளவுக்கு அதிகமான தேனை பருகி தன்னிலை மறந்து கிறங்கி கிடக்கும் என்றும் இல்லை என்று கூறாமல் பால் சுரக்கும் பசுக்கள் வற்றாத பாலையும் செல்வத்தையும் அளிக்கும் என்றும் கூறுகின்றாள் ஆண்டாள். பாசுரம் 4. ஆலிமலை கண்ணா. ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆலியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாலியந்தோளுடை பற்பனா பண்கையில ஆலிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாளாதே சார்ந்து உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவை. பொருள்: மேகத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற பர்ஜன்ய தேவனே, கடலில் இருந்து உற்பத்தியாகும் எங்கள் மலையாகிய தெய்வமே, நீ சிறிதும் எங்கள் விருப்பங்களை மறுக்காது நிறைவேற்றுவாயாக. கடலில் புகந்து அனைத்து நீரையும் முகந்து எடுத்து கொண்டு மேலே சென்று ஊழிக்காலத்தில் முதற் பொருள் இருக்கும் எங்கள் நாராயணன் உருவத்தை போல உருவம் கருத்து வலிமை மிக்க தோள்களை உடையவரும் நாவி கமலத்திற்கு உரியவரின் கரங்களில் இருக்கும் பிரகாசமான ஒளியை கொண்ட சக்கரத்தை போல் மின்னலை உருவாக்கியும் அவரிடம் இருக்கும் வலம்புரி சங்கு ஒலிப்பது போல் இடு ஒளியினை எழுப்பியும் தோல்வியை தழுவுவதா.
இன்றளவும் வெற்றியை மற்றும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் சார்கம் உலகளந்த பெருமானின் கரங்களில் வெளிப்படும் அம்புகளின் தொகுதியைப் போல உலகத்தவர் செழிப்புடன் வாழ நீ மழை பெய்யச் செய்வாயாக. அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் என்று எண்ணி நாங்களும் மகிழ்ந்து மார்கழி நீராடப் போகிறோம் என்கிறாள் ஆண்டாள். பாசுரம் 5. மாயனை. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விழையும் புகுதருவான் என்றளவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் இம்பாவாய். பொருள்: மாய கலையில் வல்லவனாகவும் நிலை பெற்ற வடமதுரையில் பிறந்த மகனை யமுனை துறையில் ஆடிப்பாடி விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிற்றை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனுமான எங்கள் தாமோதரனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம். அவனை மனதில் நிறுத்தி அவன் புகழ் பாடினாலே போதும். செய்த பாவபலன்கள் செய்கின்ற பாவபலன்களும் தீயினில் புகுந்த தூசுபோல் காணாமல் போய்விடும். பாசுரம் 6. புல்லும் சிலம்பினகான். புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேற்றிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்து வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய். பொருள்: வானம் வெளுத்து ஆதவன் தோன்றி பறவைகள் எல்லாம் எழுந்து மாறி மாறி ஒலிக்க துவங்கிவிட்டன. கருடனுக்கு அரசனான பெருமாளின் திருக்கோவிலில் வெண்சங்கு முழங்கும் ஓசையின் உன் செவிகளில் விழவில்லையா? பெண் பிள்ளையே கேட்டில்லையோ? வஞ்சக எண்ணத்தினால் தன்னை மாய்க்க வந்த பேய் உருவமான பூதகி என்ற அரக்கியின் நஞ்சு கலந்த முளைப்பாலை உண்டு அவளை சாய்த்தவனும் சூழ்ச்சி எண்ணங்களால் கஞ்சன் அனுப்பிய சகடாசுரனை தனது திருவடிகளால் எட்டி உதைத்து மாய்த்த மாதவனாகிய பரந்தாமன் திருப்பார் கடலில் பள்ளி கொண்டுள்ளார். இவ்வுலகில் அனைத்துக்கும் வித்தாக இருக்கக்கூடிய பரமனை மனதில் எண்ணிய வண்ணம் முனிவர்களும் யோகிகளும் எழுந்து ஹரிஹரி என்று ஓதுகின்றாரே, அந்த பேரொளி உனக்கு கேட்கவில்லையா? எங்கள் மனதை குளிரச் செய்யும் வழியை நீயும் கேட்டு குளிர்வாயாக. சிறுபிள்ளையாய் இருக்காதே, எழுந்து வா. பாசுரம் 7. கீசு கீசு என்றும். கீசு கீசு என்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே? காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய்? நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ? தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவை. பொருள்: கீச் கீச் என்ற ஒளி தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் வலியான கருங்குருவிகளின் பேசும் ஒளி உமக்கு கேட்கவில்லையா? ஆயர்பாடியில் வாழும் ஆய்ச்சிகள் கண்ணன் உறக்கத்திலிருந்து எழுந்துவிட்டால் தம்மை எந்த வேலையையும் செய்ய விடாமல் தம் மீது சாய்ந்து சாய்ந்து கையை பிடித்து தடுத்து தயிர் கடைவதை தடுத்து விடுவானே என்று எண்ணி அவன் எழுவதற்கு முன்பாக தயிரை கடைந்து விடுவோம் என்று எப்படி தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக பார்க்கடலை வேகமாகவும் விரைவாகவும் கடைந்தார்களோ அவ்விதத்தில் வேகமாக கைவலிக்க மறுபடியும் மறுபடியும் சோர்வாகாமல் கடைவதால் அவர்கள் அணிந்திருக்கும் அச்சு, தாலி, ஆமைத்தாலி போன்ற ஆபரணங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி எழுப்பும் ஓசையும் உமக்கு கேட்கவில்லையா? இவ்வுலகு ஒலிகள் கேட்டும் எவ்விதத்தில் நீ உறக்கம் கொள்கிறாயோ? பேய்த்தனம் ஏதோ உன்னை பிடித்து கொண்டதோ? நீ நாயக பெண் பிள்ளையாயிற்றே. நாங்கள் கேசவனை பாட பாட நீ கேட்டுக்கொண்டே சுகமாக படுத்திருக்கலாமா? ஒளி பொருந்திய முகத்தை உடைய பெண்ணே, உடனே எழுந்து கதவு திறந்து பாவை நோன்பு நோக்க வாராய் என ஆண்டாள் தன் தோழியரை மட்டுமின்றி எல்லா பெண்களையும் அழைக்கிறாள். பாசுரம் 8. கீழ்வானம் வெள்ளென்று. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான்
பரந்தனகான்மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துண்டை கூவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளியலோர் எம்பாவாய். பொருள்: கருமையான கிழக்கு வானமானது வெளுத்து விட்டது. எதிலும் நிதானமாகவும் மந்தமாகவும் நடக்கும் எருமைகள் கூட எழுந்து புல் நிறைந்த மேய்ச்சல் நிலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. அழகிய பெண்ணே, நீ துயில் கொண்டு இருப்பது முறையா? நீ எங்களுடன் வரவேண்டும் என்பதற்காக மற்றவர்களையும் தடுத்து நிறுத்தி உன்னை அழைத்து செல்லலாம் என்று வந்து நிற்கின்றோம். அவர்களின் மனமும் கடுக்க வைக்காமல் வேகமாய் துயில் எழுந்து வா. தன்னுடைய தாய் மாமனான கம்சன் ஏவிய பல அசுரனின் வாயை பிளந்து கொன்று பல துர்ச்செயல்கள் செய்து வந்த மற்போர் செய்யும் வீரர்களையும் துவம்சம் செய்தவன் கண்ணபுரான். தேவர்களுக்கு முதற்கடவுளான நாராயணனின் புகழை பாடியபடி கோவிலுக்கு சென்று வழிபடுவோம். அவருடைய அருள் கிடைத்தால் நம்மை குற்றமும் பாவமும் செய்ய வைக்கும் ஆசை அசுரனை மமதை மல்லனை நாமே கொன்றுவிடலாம் என்று குறிப்பிடுகிறாள் ஆண்டாள். பாசுரம் 9. தூமணி மாடத்து. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே, மணிக்கதவம் தாள் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ. உன் மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமா என் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். பொருள்: எழிலும் தூய்மையும் கொண்ட மணிகளால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றிலும் விளக்குகள் பிரகாசமாக ஒளிவிட நறுமணம் நிறைந்த சந்தானம் அகில் தூபம் கமல கண்டவுடன் அதில் படுத்துறங்கும் சிந்தனையை உருவாகும் அழகிய மென்மையான பஞ்சு மெத்தையில் துயில் கொண்டிருக்கும் எங்கள் மாமன் மகளே, மணிகள் யாவும் நிறைந்த உன் வீட்டின் மணிக்கதவை திறப்பாயாக. எங்கள் அன்பு மாமியே, உன் மகளை எழுப்புவாயாக. நாங்கள் பல மணி நேரமாக கூவி அழைக்கிறோம். அவளுக்கு எதுவும் உரைக்கவில்லையா? அவள் ஊமையா, செவிடா, சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா? அல்லது மகிழ்ச்சியான பெருந்தூக்கம் எட முடியாதபடி ஏதாவது மந்திரம் செய்து அவளை மயக்கிவிட்டதோ? அவளை உடனே எழுப்புங்கள். அந்த மாதவன் வைகுந்தனின் நாமத்தையும் அந்த நாராயணனின் திருநாமங்களையும் சொல்லி பயன் பெறுவோமாக என்று எழுப்புகிறாள் ஆண்டாள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.